ஒரு கோயில் இருக்குன்னா கோயில்ல போய் ஒரு அளவு குத்துறாங்கன்னா யாரோ ஒருத்தர் வேண்டி குத்துவாங்க. இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இதை பண்ணி கொடுன்னு காளியம்மன் கோயிலோ மாரியம்மன் கோயிலோ அளவு குத்துவாங்க, தீச்சட்டி எடுப்பாங்க. இவர் யாருக்கிட்ட போய் ஏதாவது கோயிலுக்கு போய் அடிச்சுக்கிட்டாரா, ஏதாவது நிறைவேற்ற கொடுன்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருக்கா? எதுவுமே இல்லாம தன்னை போல ரோட்ல நின்று அடிக்கிறதுங்கிறது இது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் கையை அறுத்துக்குவான், காலை அறுத்துக்குவான், திடீர்னு பார்த்தா தூக்குல தொங்குற அம்மா அந்த மாதிரி இருக்கும். அண்ணன் ஏன் இப்படி பண்றாருங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. அண்ணாமலை அண்ணாமலையில அவர் எங்க அண்ணனா தான் பாக்குறோம், எல்லாத்துக்கும் சகோதரர். அதாவது ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு அவர் ஒரு அண்ணனா அநீதி கேட்டு ஒரு அரசை கண்டிச்சு அவர் முயற்சி எடுத்திருக்காரு. இல்ல இப்பதான் சமீப காலமா அவர் அமெரிக்கா போயிட்டு என்னமோ படிச்சுட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு படிச்ச அளவு கூட அவருக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அவர் அடிச்சது ரொம்ப சின்னமலத்தனமா தான் இருக்குது. அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியோட ஒரு தகுதியை அவர் இழந்துட்டாரு. இது பாராட்டப்பட வேண்டியதான். ஏன்னா தன்னால முடியலையும் போது இதுல ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு பழமொழியோட அந்த மாதிரி தன்னைத்தானே வருதியாவது இது நம்ம இது உடலை வருதிக்கலாம், அதுலயாவது விமர்சனம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இதுல முன்னெடுத்திருக்காரு. இது பாராட்டப்பட வேண்டியதுதான். அவரே தன்னைத்தானே வருத்திக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். யாரும் கேட்க முடியல. அவங்க கிட்ட போய் ஒரு அரசாங்கத்துல இருக்கிறவங்கள போய் எங்களால கேட்கவும் முடியல. அதனால அவரே தண்டிச்சுக்கிறாருன்னு நாங்க நினைக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஒரு மக்களுக்காக ஒரு பெண்ணுக்காக இந்த மாதிரி யாரும் போராடினதில்ல. இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் மிக கண்டிக்கத்தக்கது. இப்ப ஆளும் திமுக அரசு பாத்தீங்கன்னா அதை பத்தி ஏதோ ஒரு கண்டுக்காம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பா அவர் தனிப்பட்ட முறையில அவரே உடம்ப வருத்திக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு. இது வரவேற்கத்தக்கது. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க தான், என்ன இருந்தாலும் நாங்க பயந்துக்கிறோம். ஆனா நாங்க ரொம்ப வரவேற்றுறோங்கன்னா அந்த அண்ணன் சாட்டையில அடிச்சுக்கிட்டாங்க, அது எங்களுக்கு பெருமையா இருக்குதுங்கன்னா இன்னும் நல்லா நிறைய நாங்க எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோங்கண்ணா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.